பிளாக்மெயில் செய்த விஜய், பொங்கி எழுந்த சங்கீதா. என்னை மிரட்டினால் அந்த வீடியோவை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடுவேன். அலறவிட்ட அந்த அதிர்ச்சி ஆதாரத்தால் பனையூரில் பத்திக்கொண்ட பெரும் பரபரப்பு. தாவேக தலைவர் விஜய் தனது மனைவி சங்கீதாவை விட்டு கடந்த 5 ஆண்டுகளாகவே பிரிந்து வாழ்வதாகவும், அதனால் சங்கீதா லண்டனில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இது விஜய் வட்டாரத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தேர்தல் வரும் நேரத்தில் இப்படி வெடிகுண்டை தூக்கி போட்டு விட்டாரே என்று ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் கதறிக்கொண்டிருக்கிறது. இதனால் இதுவரை பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருந்த ஈர்ப்பானது தற்போது குறைய தொடங்கிவிட்டது. குறிப்பாக தனது விவகாரத்து மனுவில் ஒரு நடிகையுடன் உறவு வைத்துக்கொண்டு தன்னை இவர் நிராகரிப்பதாக விஜயின் மனைவி கூறியிருந்தார். அந்த வகையில் 25 ஆண்டு கால வாழ்க்கை முறைக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் என்றும் விஜயின் மனைவி சங்கீதா சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவகாரத்து மனுவில் கூறப்பட்ட விஷயங்கள் சாதாரணமான குற்றச்சாட்டுகள் அல்ல, விஜய்க்கு எதிரான வெடிகுண்டுகளாகும். குறிப்பாக விஜய் சம்பந்தப்பட்ட சில அதிர்ச்சி ஆதாரங்கள் சங்கீதாவிடம் உள்ளன. அவரின் தனிப்பட்ட விவரங்கள், அந்த நெருங்கியுடன் அவர் நெருக்கம் காட்டிய வீடியோக்கள் என பலவற்றையும் சங்கீதா சேகரித்து வைத்துள்ளாராம். அதனால்தான் தேவையில்லாத என்னை சீண்டினால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன், என்னிடம் உள்ள வீடியோக்களையும் வெளியிடுவேன் என்று விஜய் தரப்புக்கு சங்கீதா எச்சரிக்கை மணி அடித்துள்ளாராம். குறிப்பாக மொபைல் போனில் அவர்கள் உரையாடியது மற்றும் சிசிடிவி ரகசிய வீடியோ காட்சிகள் சங்கீதாவுடன் இல்லதாம். அதனால்தான் லீகல் ரீதியாக என்னை ஏதாவது செய்தாலோ அல்லது மிரட்டினாலோ அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றாக வெளியிடுவேன் என்று விஜய் தரப்பிலிருந்து சமாதானம் பேச சென்றவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறார் சங்கீதா. குறிப்பாக இது சொத்து பிரச்சனையோ இமேஜை கெடுக்கும் செயலோ அல்ல, எங்களது 25 ஆண்டுகால வாழ்க்கையில் நடந்த நம்பிக்கை துரோகத்தின் வெளிப்பாடு தான் இது என்றும் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். இதற்கு முக்கிய காரணம் விஜய் அவருக்கு கால் பண்ணி கொலை மிரட்டல் விடுத்துள்ளாராம். அதனால்தான் தற்போது தம்மிடம் உள்ள வீடியோ ஆதாரங்களை வைத்துக்கொண்டு எனக்கு அழுத்தம் கொடுத்தாலோ மிரட்டினாலோ அதன் பிறகு நான் பேச மாட்டேன், இந்த வீடியோக்கள் தான் பேசும் என்று விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அதிர விட்டுள்ளாராம் சங்கீதா. முக்கியமாக சங்கீதாவை விஜய் பிளாக்மெயில் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது அதிகரித்து விட்டதனால்தான் திடீரென்று வீடியோ ஆதாரங்களை அவர் கையில் எடுத்து விட்டாராம். இதனால்தான் பனையூரில் பதட்டம் அதிகரித்துள்ளதாம். காரணம், ஒருவேளை அவர் அந்த வீடியோக்களை வெளியிட்டு விட்டால் விஜயின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிவிடும் என்பதனால் ஆதரவாளர்கள் அவரிடம் மோதுவதை விட்டுவிட்டு பின்வாங்கி விட்டார்களாம். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.